சினிமா என்ன அந்த மடாதிபதி போஸ்டிங் மாதிரி அது ஒரு ஆளை கொண்டு வந்து இவர் தான் அடுத்து, விஜய்க்கு அடுத்து இவர் தான், சிவகார்த்திகேயன் தான் அடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? மக்களுக்கு படம் பிடிச்சாதான் பார்ப்பான். இவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போய் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணி செட்டு போட்டு, ட்ரெயின் செட்டு போட்டு, ஃப்ளைட்டில் வெடிக்க விட்டு, ட்ரெயினை கொளுத்த விட்டு எவ்வளவோ எடுத்திருக்காங்க. ஒத்த வரி கதை இல்லாமல் விட்டாங்க. அதாவது பல வீட்டு சோறு வந்து திருவோட்டில் கிடக்கிறது மாதிரி டெய்லர் கட் பண்ணி போட்டதை பூரா சேர்த்து வச்சு ஒரு டிசைனாக வந்து தைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒட்டுச்சட்டையுமாக. அந்த மாதிரி எல்லா படத்தில் இருக்கக்கூடிய சீனையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. நல்ல வேலையாக சிவாஜி கணேசனும் உயிரோடு இல்லை, தங்க பதக்கத்துக்கு கதை எழுதின மகேந்திரனும் உயிரோடு இல்லை. 2 பேருடைய ஆன்மா வந்து இவங்களெல்லாம் மன்னிக்குமா? வெங்கட் பிரபு மன்னிக்குமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அந்த ஓப்பனிங் சாங் அந்த மிகப்பெரிய ஒரு பார்ல ஆடுறாரு பாருங்க. இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அவர் எவ்வளவு மெனக்கடுறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு. வீறுபாட்டில் உடைச்சு லவ் பண்ற பொண்ணோடைய குறவலையை அறுக்கிறாங்கன்னு ஒரு காட்சி வைக்கிறாங்களே, பெண்களுக்கு எதிரானது இல்லையா? நீங்க ஹீரோ வந்து வில்லனுக்கு ஹீரோவுக்கு வித்தியாசம் வேணாமா? ஸோ வில்லனையும் ஹீரோவையும் வந்து பிரிச்சு பார்க்க தெரியாத அளவுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸுக்குலாம் எல்லாமே தெரியும், படம் எடுத்தவனுக்கு தான் தெரியல. அதுதான் பெரிய காமெடியா இருக்கு. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு சார். அது வந்து கடந்த 10 நாள்ல ரொம்ப ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப் எல்லாம் பூர்த்தி செய்யற வகையில கோட் இருந்துச்சா? கோட் படத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு யூரோப்பிய சினிமாவை போல, ஹாலிவுட் படங்களை போல ஒரு பிரமாதமான மேக்கிங் இருந்துச்சு. பிரமாதமான பின்னணி இசை, யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசை வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. 2 கெட்டப்ல வந்து அப்பா மகன்கிற 2 கெட்டப்ல வந்து விஜய் வந்து நடித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய ஹீரோக்களாக வர்ணிக்கப்பட்ட வைகாசி பறந்தாச்சு மாதிரி படங்கள்லாம், செம்பருத்தி மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும்போது பிரசாந்த் பெரிய காதல் கதாநாயகனாக இருந்தான். ஜீன்ஸுங்கிற படம் வந்த போதெல்லாம் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் கூட உலகத்தினுடைய 7 அதிசயங்களையும் காட்டுகிற பாடலில் பிரசாந்த் தான் நடிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காதல் நாயகனாக ஒரு காலத்தில் வர்ணிக்கப்பட்ட பிரசாந்த் இந்த படத்தில் விஜய்க்கு வந்து ஒரு துணை கதாபாத்திரமாக ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடனத்தில் எப்படி இசை புயல்னா ஏஆர் ரஹ்மான்னு சொல்கிறது போல நடன புயலாக இருக்கக்கூடிய பிரபுதேவாவை மிக மோசமான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி கூட இருந்தே குடிவரிக்கிற ஒரு சகுனி மாதிரியான ஒரு கேரக்டரில் போய் அவரும் கதாநாயகனாக நடித்தவர், வெறும் டான்ஸ் மாஸ்டர் கிடையாது பிரபுதேவா, அவரை கொண்டு வந்து அந்த மாதிரி நடிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, 20 ஆண்டுகளுக்கு மேலாக ரசிகர்களினுடைய கனவு கன்னியாக இருக்கக்கூடிய திரிஷாவை ஒரே ஒரு பாட்டுக்கு, அதுவும் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை நினைவுபடுத்துறது மாதிரி ஒரு புடவையில் வந்து ஆட விட்டுருக்காங்க. சார், அந்த மஞ்சள் சாரி வந்து பொதுவாக நிறைய படங்களில் வந்திருக்கியாது. இந்த படத்தோட பார்க்கும்போது அது வந்து நமக்கு வந்து அந்த கட்சியினுடைய கொடியில் வந்து ஒரு கலரை கொண்டு வந்து சேலையாக கட்டியிருக்காங்களோ அப்படின்னு ரசிகர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு பல படங்களில் கதாநாயகியாக நடித்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நயன்தாரா மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய திரிஷாவை வந்து ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆட வச்சுருக்காங்க. இவ்வளவு மெனக்கெட்டு 400 கோடி பட்ஜெட்டு, அதில் 50% வந்து 200 கோடி வந்து விஜய்க்கு சம்பளம் சொல்லக்கூடிய இவ்வளவு பிரம்மாண்டமாக படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போய் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணி செட்டு போட்டு, ட்ரெயின் செட்டு போட்டு, ஃப்ளைட்டில் வெடிக்க விட்டு, ட்ரெயினை கொளுத்த விட்டு எவ்வளவோ எடுத்திருக்காங்க. ஒத்த வரி கதை இல்லாமல் விட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த படத்திற்காக ஒரு இந்த ஸ்டாம்பில் பின்னாடி எழுதுவாங்கல்ல, நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவான்னா சிகரெட் அட்டையில் எழுதுவாங்க தெரியுமா, ஒரு ஏதாவது மறந்துட்டு போயிடுவோன்ட்டு, அந்த அளவுக்காவது ஒரு கதையை எழுதியிருக்கலாமே அப்படிங்கிறத ரொம்ப கவலையாக இருக்குது. ஒத்த வரி கூட கதை இல்லாமல் ஷூட்டிங் போயிருக்காங்க. எல்லா படத்துலையும் இருக்கக்கூடிய, அதாவது பல வீட்டு சோறு வந்து திருவோட்டில் கிடக்கிறது மாதிரி ஒட்டுச்சட்டைமாங்க. அந்த காலத்தில் வசதி இல்லாதவங்க எல்லா இதுவும் இந்த டெய்லர் கட் பண்ணி போட்டதை பூரா சேர்த்து வச்சு ஒரு டிசைனாக வந்து தைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ஒட்டுச்சட்டையுமாக. கிழிஞ்ச சட்டையிலலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கிழிஞ்ச ஜீன்ஸே ஃபேஷன் ஆயிடுச்சு, அதனால் இப்போ இருக்க தலைமுறைக்கு அது வந்து ஒட்டுச்சட்டை தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஒட்டுச்சட்டை போட்டது மாதிரி, இந்த மாதிரி வந்து பல விட்டு சோறு இருக்கிறது மாதிரி, பிச்சைக்காரன் பாத்திரத்தில் பல விட்டு சோறு இருக்கிற மாதிரி எல்லா படத்தில் இருக்கக்கூடிய சீனையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க. எடுத்து தங்க பதக்கத்தில் எப்படி வந்து அப்பனுக்கு மகனுக்கு சண்டை வரும், ஒருத்தன் குற்றவாளியாக இருப்பான், ஒருத்தன் நேர்மையாளராக இருப்பான், அந்த மாதிரி படத்தையும் அதுலேயும் கொஞ்சத்தை உருவி. நல்ல வேலையாக சிவாஜி கணேசனும் உயிரோடு இல்லை, தங்க பதக்கத்துக்கு கதை எழுதின மகேந்திரனும் உயிரோடு இல்லை. 2 பேருடைய ஆன்மா வந்து இவங்களெல்லாம் மன்னிக்குமா? வெங்கட் பிரபு மன்னிக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அதுலேயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து இந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக அந்த ஓப்பனிங் சாங் அந்த மிகப்பெரிய ஒரு பார்ல ஆடுறாரு பாருங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பார்ல ஆடுறாரு பாருங்க.
அதெல்லாம் மறக்கவே முடியாது. இளைஞர்களுக்கு வழிகாட்டுறதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கடுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அந்த படம். சார் இது வந்து பொலிட்டிக்கலான படம் இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டான படம் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்களும் சரி, சினிமா அந்த படக்குழுவினர் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஏன் பொலிட்டிக்ஸோட ஒத்தி பார்க்குறீங்க? மாநாட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் படத்தை வெளியிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? மாநாடு வந்து 23ஆம் தேதினா நீங்கள் 5ஆம் தேதி படத்தை வெளியிடுறீங்க. 2 வாரங்கள் கூட இல்லை மாநாட்டுக்கு, நடையில் ஒரு படம் வெளியிடுறீங்க. ஏற்கனவே எம்ஜிஆரை பார்த்தோம், நாங்கள் விஜயகாந்தை பார்த்தோம், கமலஹாசனை பார்த்தோம், இவர்கள்லாம் கட்சி தலைவர்களாக பின்னாடி மாறினாங்க. அவங்களாம் சமூகத்திற்கு ஏதாவது மெசேஜ் சொல்லக்கூடிய படங்களை வந்து எம்ஜிஆர் தொடர்ந்து வந்து அவரே நடித்து கொண்டே இருந்தார், இயக்குனார், தயாரித்தார், எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. சமூகத்துக்கு தீமையான கருத்துக்களை வந்து எம்ஜிஆர் படங்கள் சொன்னதே கிடையாது. பெண்களை பாதுகாக்கணும், அது மாதிரி குடிக்காட்சிகளை வைத்தது கிடையாது. அது மாதிரி நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து எம்ஜிஆர் படங்களில் வந்து அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். பாடல்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கொள்கை பாடல்களை வந்து, தத்துவ பாடல்களை வந்து எம்ஜிஆர் படங்களில் வச்சாங்க. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா நீதிக்காக போராடக்கூடிய ஒரு மனிதன், ஒரு நேர்மையான ஒரு ஆள் அப்படிங்கிற கேரக்டரில் மட்டும்தான் அதிகமாக நடிச்சிருக்காரு. சமூக பிரச்சனைகள் எல்லாவற்றை குறித்துமே விஜயகாந்த் படங்களில் வந்து மிகப்பெரிய முக்கியமான காட்சிகள் இருக்கும். அவர் ஒரு அரசியல் விழிப்புணர்வு சார்ந்து, சமூகம் சார்ந்தெல்லாம் படங்கள் நிறைய, ரமணா மாதிரி படங்கள்லேருந்து பல நல்ல படங்கள்லாம் தேர்வு செஞ்சு நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படம் கோட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்ற சொல்லி ரசிகர்களும் சரி மக்களும் வந்து நல்லா கொண்டாடிட்டு தானே சார் இருக்காங்க. ஆனால் உங்களோட அது உண்மைதான். அதாவது என்னன்னா, அடுத்து என்ன சீன் வரப்போகுதுங்கிறது 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். குழந்தைகள் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது இந்த குழந்தைகள்லாம் அந்த ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ஒளிஞ்சு விளையாடுங்க தெரியுமா, அது வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் ஏதாவது படத்தில் போய் ஒளிஞ்சுக்குங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி சீனாக வச்சுருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அபத்தமான சீனாக வச்சு என்டர்டெயின்மெண்ட் படத்தை, எவ்வளோ படங்கள் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், எஸ்பி முத்துராமன் படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய படங்கள் 80களில் முரட்டுக்காலம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்த காலத்தில், வேலைக்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, கமர்ஷியல் படம். அந்த படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போய் குடும்பத்தோடு போய் கட்டி வச்சுருவாங்க. ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரோ, பெரிய பெரிய ட்ரம்மா உருட்டி விட்டு சண்டை காட்சியில் கடைசியில் கிளைமாக்ஸில் வருவார். அந்த சண்டை போட்டு எல்லாரையும் கூட்டு போவா தெரியுமா, வாயிலெல்லாம் இதை வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. இது மாதிரி ஒரு 1000 படம் பார்த்துருக்கேன் நான் மொத்தம். அந்த 1000 படத்தையும் இந்த ஒரு படத்தில் காட்டுறாங்கல்ல, அவ்வளவு பழசாவா படம் எடுப்பாங்க. சரி, இப்போ கமர்ஷியல் படம்னா இந்த மாதிரி கடைசியில் கிளைமேக்ஸில் ஹீரோ வந்து எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும், அதே தான் இந்த படத்துலையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கமர்ஷியல் படம் எல்லாமே இப்படி தான் இருக்குது, இதுவும் கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் கோட்டுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சோக காட்சிகள் ரொம்ப இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ சினிமா வந்து எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் தானே எடுக்க முடியும். அப்புறம் எப்படி விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து மகாநதி மாதிரி படம் நடிங்க, அன்பே சிவம் மாதிரி படம் நடிங்க, 3ஆம் பிறை மாதிரி படம் நடிங்க அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் ஏற்கனவே என்டர்டெயின்மெண்ட் தான். அவர் வந்து எப்போவுமே டான்ஸ் நல்லா ஆடுவார், நல்ல பாடல்கள் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கான படம் தான் அவர் பண்ணியிருக்காரு. எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அந்த லிஸ்ட்லேயும் இது சேரலை. இது முழுக்க நான் என்ன சொன்னேன், அவர் மசாலா படம் நடிக்க வேணாம்னு நம்ம சொல்லலை. எல்லா வகையான படங்களுமே ரசிகனுக்கு தேவை. எல்லாருமே ஆர்ட் ஃபிலிம் எடுக்கணும், எல்லாமே அப்படி யதார்த்தமாக நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட படங்களும் அவர் நடிக்கலாம், அது நடிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கு கொஞ்சம் உண்மையாக மெனக்கெட்டு இருக்கலாமே. இவ்வளவு அபத்தமாவா படம் எடுப்பீங்க நீங்கள்? எல்லா சீனுமே பழைய சீனாக இருக்குது, எல்லா கிளைமாக்ஸுமே முன்னாடியே தெரியுது. படத்தை வந்து 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கறதுங்கிறது ரசிகனுக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக மாறி இருக்கிறது. படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வரவழைச்சு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டயலாக் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து உங்களுக்கு வேறு வெளியில் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோகன் அவர்களை வந்து வில்லனாக வச்சுருப்பாங்க. அந்த வில்லனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியில் போய் மற்ற வேலைகளை கவனிங்க அப்படின்னு சொல்கிறது சினிமாவிலேருந்து விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு என்ட்ராகிறத குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த மடாதிபதிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, மூத்த மடாதிபதிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சைவ திருமடங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இளைய மடாதிபதினு ஒரு ஆளை வந்து நியமிப்பாங்க. இப்போ மதுரை ஆதீனம் கூட நித்யானந்தாவை இளைய மடாதிபதியாக நியமித்தார் கடைசியில். அது வந்து பெரிய பஞ்சாயத்தாச்சு, கோர்ட்டில் எல்லாம் கேஸ் போட்டாங்க. அப்புறம் நித்யானந்தா எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ வேற ஒரு ஆள் மடாதிபதியாக இருக்கார். சினிமா என்ன அந்த மடாதிபதி போஸ்டிங் மாதிரியாது, ஒரு ஆளை கொண்டு வந்து இவர் தான் அடுத்து, விஜய்க்கு அடுத்து இவர் தான், சிவகார்த்திகேயன் தான் அடுத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? மக்களுக்கு படம் பிடிச்சாதான் பார்ப்பான். ஜனங்க ரசித்தா மட்டும்தான் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய நடிகனாக முடியும். விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டா உடனே சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு வந்துடுவாரா? எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம். அதெல்லாம் மக்கள் தான் அதை முடிவு செய்யணும். சிவகார்த்திகேயன் முடிவு செய்ய முடியுமா? விஜய் முடிவு செய்ய முடியுமா? அரசியல்லே முடிவு செய்ய முடியாது. அடுத்த தலைவர் நீ தான் நம்ம யாரையாவது சொல்லலாம். மக்கள் ஏற்றுக்கொண்டாதான் அவங்க வெற்றி பெற முடியும். அதனால் இது மாதிரி விஷயங்கள்லாம், இந்த பில்டப்லாம் இருக்கு இல்லையா, அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, நல்ல படங்கள் கூட நீங்கள் வந்து நல்ல கதையை கூட செலக்ட் பண்ணாமல், நல்ல படங்களை கூட நீங்கள் தராத நீங்கள் எப்படி நல்ல ஆட்சியை தருவீங்க? என்ன மக்களுக்கு என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை, சிறந்த விஷயங்களை நீங்கள் எப்படி தருவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ரொம்ப மோசமான ஒரு மொக்க மசாலா படமாக இந்த படம்.
ஆனால் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கிளியராக சொல்லிட்டாரு, ஆடியன்ஸ் வந்து பார்க்குறப்போ எதை பார்த்தா கிளாப்ஸ் வந்து படத்துக்கு கிடைக்குமோ, எந்த சீனெல்லாம் வச்சா கிளாப்ஸ் கிடைக்குமோ அதை தான் வந்து நான் மொத்த படமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு இல்லையா? வீறு பாட்டில் உடைச்சு லவ் பண்ணுற பொண்ணோடைய குறவலையை அறுக்குறாங்கன்னு ஒரு காட்சி வைக்கிறாங்களே, இது பெண்களுக்கு எதிரானது இல்லையா? எத்தனை ஆணவ படுகொலை நடக்குது நாட்டில். நீங்கள் ஹீரோ வந்து வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் வித்தியாசம் வேணாமா? ஹீரோ வந்து கொலகாரனா காட்டுறது அப்படிங்கிறது மூலமாக ஆடியன்ஸை வந்து நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? அப்போ இதே மாதிரி நாளைக்கு எவனாவது வந்து லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவனுக்கு சண்டை வருது, அவள் வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிறா, இல்லை பிரிஞ்சு போகிறோம்னா பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா பீர்பாட்டில் உடச்சி ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு வந்து தொண்டைக்குடியில் செருகினா விஜய் செஞ்ச ஹீரோயிசம் தான், விஜய் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு வழிகாட்டி இருக்கிறார், நீங்கள்லாம் பாராட்டுவீங்களா பெண்கள் எல்லாருமே? இல்லை சார், இந்த படத்தில் வந்து ஹீரோவா இதெல்லாம் வந்து ஒரு தகுதியான காட்சியெல்லாம் நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக வரணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு படத்தில் ஒரு குறைந்தபட்ச நியாயம் லாஜிக் வேணாமா? நான் கேட்குறேன். ஒரு கதை வந்து நம்பகத்தன்மை கொண்ட கதையாக இருக்க வேணாமா? எல்லாமே மேஜிக் தானா? லாஜிக்கே கிடையாதா? இல்லை சார், இந்த படத்தில் 2 விஜய்கள் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஹீரோவா ஒரு விஜயை, வில்லனா ஒரு விஜயை காமிச்சிருக்காங்க. கடைசியில் அந்த ஹீரோவே வந்து அதே ஹீரோவா நல்ல நடிகர், நல்ல விஜயா இருக்கிறவரே வந்து வில்லனை வந்து கொல்ற மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ வில்லனையும் ஹீரோவையும் வந்து பிரித்து பார்க்க தெரியாத அளவுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆடியன்ஸுக்குலாம் எல்லாமே தெரியும், படம் எடுத்தவனுக்கு தான் தெரியல. அதுதான் பெரிய காமெடியாக இருக்குது. அதாவது பெரிய ஒரு ரகசிய உளவு நிறுவனத்தினுடைய ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிற ஒருத்தனுக்கு தான் குழந்தை காணாமல் போகிறது எங்கே போச்சுன்னு தேட முடியலைங்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் தான் காணாமல் போகுது, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும், அது காணாமல் தேட முடியலைங்கிறாங்க. தான் கூட இருக்கிறவன் என்ன மாதிரி துரோகங்கள் செய்கிறாங்கிறது தெரியலைங்கிறாங்க. எல்லாத்துலேயுமே அபத்தமாக இருக்குது கதை, ஒரு லாஜிக்குமே இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எவ்வளவோ கதாசிரியர்கள் இருக்கான், நல்ல கதையை தேர்வு செய்து நீங்கள் நடிக்க வேண்டியது தானே. நீங்கள் மசாலா படம் நடிக்க வேணாம், கமர்ஷியல் படம் நடிக்க வேணாம்னு யாருமே சொல்லலை. அதையே நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கலாமே. நீங்கள் எத்தனையோ படங்கள் மலையாளத்தில் வருது, எத்தனையோ பிறமொழி படங்களில் ரொம்ப அற்புதமான படங்கள்லாம் வருது. கமர்ஷியல் படங்கள்லேயும் ஒரு கொண்டாட்டமான குடும்பத்தோடு போய் மகிழ்வது மாதிரியான ஒரு படத்தை கொடுக்கலாமே. அதுக்கு எதுக்கு குறவலையாக இருக்கணும், பீர்பாட்டில் உடைக்கணும்? எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மிக மோசமான அருவருக்கத்தக்க காட்சிகளோடு இருக்குது? அதுலேயும் ரொம்ப பெரிய கொடுமை, ஒரு காலத்தில் சில்வர் ஜூப்ளி ஹீரோன்னு வர்ணிக்கப்பட்ட மோகனை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப கேவலமாக வந்து வில்லனாக நடிக்க வச்சுருக்காங்க. அவரை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது, அவர் தாடி கேடியும் வச்சு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மோகன் வந்து ரொம்ப ஒரு மென்மையான, அவருடைய குரல்ல இருந்து நடிப்புல இருந்து எல்லாமே மென்னுணர்வு சார்ந்த ஒரு கலைஞர். அவரை கொண்டு வந்து வில்லனா காமிச்சு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்படி ஒரு அபத்தமான தேர்வு எல்லாத்துலேயுமே. சினேகாவோட நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, விஜயும் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் கதையினுடைய ஓட்டம் வந்து சரியா இல்லை. அதுதான் வந்து ரொம்ப பெரிய ஆடியன்ஸுக்கு ஒரு ஏமாற்றத்தை வந்து கோட் தந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஓகே சார், கோட் படத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.